இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹார்ட்டில் ஸ்டென்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அவங்க எதுவுமே கேட்கல, எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டாங்க. அம்மாவுக்கு எந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க. உடனே பாலிசி போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி தான் பண்ண போகிறேன், பட் பாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சுகர், பிபி, நீங்கள் இந்த ஹார்ட்டில் ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறது சொல்லலைன்றதுனால இந்த கேட்ராக்ட் சர்ஜரிக்கு அவங்க கிளைம் தர மாட்டேன்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் ஆயிரக்கணக்காக பணம் செலவு பண்ணிட்டு பாலிசி எடுக்கிறாங்க. பட் இப்படி பண்ணும்போது நீங்கள் உங்களோட எமர்ஜென்சி சமயத்தில் இது எதுக்காக இந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பாலிசி வச்சிருந்தீங்க இல்லை பாலிசி எடுக்க போறீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக உங்களோட பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஆன்லைன்லேயே கிடைக்குது. உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தராங்க. அதை எளிமையான இங்கிலீஷில் தான் இருக்கு, படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கிற பாலிசி சரியானதா, இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலிசி இருக்கான்னு நீங்கள் என்கிட்ட 1-to-1 டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 1-to-1 கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் பாலிசி டாப் அப் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்றத பற்றி 1-to-1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.